Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி ஸ்போர்ட்ஸ் பேனர் டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 100 லைக் ரீச் பண்ணனும் டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா போஸ்ட்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல், ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். இதில் தான் நம்ம போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் வந்து லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Alt Backspace யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் வச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கலாம் லிட்டில் பிட். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் பேட்டர்ன் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளே இருக்கட்டும், சேஞ்ச் பண்ண வேணாம். ஒபாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே இங்கே கிரே கிரானைட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஸ்கேல் வந்து 99 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளார போய்க்கோங்க. இமேஜ் 1 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இது வந்து நான் இமேஜ் ஃபோல்டருக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இது சைஸ் பெருசாக இருக்குது, நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணுறேன். ஃபைன், இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்பால் இமேஜ் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அகெயின் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதையும் இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T கொஞ்சம் பெருசாக்கிட்டு லிட்டில் பிட் ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆங்கிள் கைக்கு வர மாதிரியான ஆங்கிளில் இருக்க மாதிரி ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன், இது வந்து கொஞ்சம் மோஷன் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த பால் லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் பிளர் போய் மோஷன் பிளர் இருக்கும், இந்த ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து -55 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 20 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். சம் கைண்ட் ஆஃப் பால் வந்து மோஷனில் இருக்க மாதிரி. இப்போ வந்து நம்ம 2 ஸ்டாக் இமேஜஸ் உள்ளார கொண்டு வர போகிறோம். ஒரு ஸ்டாக் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்கள் போனீங்கன்னா இமேஜ் 3 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்குள்ளார. இது வந்து பேக்ரவுண்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக அந்த இமேஜ் வந்து நம்மளோட மாடல் இமேஜ் பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஓகே, இது வேணும்னா நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T கொடுத்து ஃப்ளிப் ஹாரிசான்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மேலே இருக்க பால், அதுக்கு சைஸை ரெடியூஸ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லோவாக இருக்க வேணாம். ஸோ அதுக்கு வந்து சேச்சுரேஷன் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது சேச்சுரேஷன் லேயர். இதை கிளிப் மாஸ்க் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப் மாஸ்கிங் கொடுத்துவாங்க. ஸோ இது மூலமாக இதோட எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்டாக் இமேஜ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு வந்து பர்பிள் கலர் வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பர்பிள்னு வச்சுக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் நான் லேட்டோ ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஃபாண்ட் தான், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நான் சைஸ் வந்து 365 வச்சு டைப் பண்ணிக்கிறேன் என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை. அதை கீழே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து இது வந்து just do it அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சம்திங் அரௌண்ட் 197 வச்சுக்கிறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்கன்னா டாட் ப்ரஷ்ன்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கும். இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ் இருக்கும் டாட்னு, அதை எடுத்துக்கோங்க. கலர் பிக்கரில் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. நான் இங்கே மேலே ஒரு கிளிக், அப்புறம் கீழே சைஸ் ரெடியூஸ் பண்ணி இங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஓகே, இது ரேண்டமாக பண்ணுற டிசைன் தான், உங்கள் விருப்பம், நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பார் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் இந்த எல்லோ கலரை சாம்பிள் பண்ணிக்கோங்க, நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலரை. இப்போ ஷேப்ஸ் டூல் போய் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. நான் இப்படி ஒரு பார் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து அதை நான் இந்த கீழே கொண்டு வந்துக்கிறேன். இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பர்பிள். ஓகே, கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம லிட்டில் பிட் க்ளோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் ஃபைனல் ஸ்டெப்பாக. ஸோ அதுக்கு வந்து இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் இங்கே இருக்க அதே எல்லோ கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ், இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணி இங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நான் இங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். அகெயின் இங்கே ஒன்று. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர், இங்கே ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு கலர் பிக்கர் போய் நான் பர்பிள் கலரை சாம்பிள் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பேனர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.